இந்த மேஜிக் அடாப்டரில் இந்த ஒரு 4 ஸ்க்ரூ வந்து பார்ப்போம். ஓகே, இந்த 4 ஸ்க்ரூவை வந்து ஜஸ்ட்டு லூஸ் பண்ணி எந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இதில் இந்த அவுட்டரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரிங் வந்து தெரியும். இந்த ரிங்கோட எட்ஜில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை இப்போ நான் அந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டேன். சேம் அதே மாதிரி இந்த 4 ஸ்க்ரூவையும் இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, இந்த 4 ஸ்க்ரூவையும் இந்த மாதிரி அவுட்லைனில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த சில்வரை மட்டும் இந்த பிளாஸ்டிக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த சில்வரை மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ரப்பர் பிளாக் கலரில் உள்ள புஷ் தெரியுது இல்லைங்களா, அது வந்து கீழே இறங்கியிருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேஜிக் அடாப்டரோட அவுட்டரில் அந்த ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேப்பில் இப்படி நேராக வச்சுக்கணும். இப்படி நேராக வச்சோம் அப்படின்னா இந்த டேப்போட இந்த சர்ஃபேஸ் வந்து அந்த ரப்பர் புஷ்ஷில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடணும். இப்படி பட் ஆகிடணும். பட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த 4 சைடு இந்த ஸ்க்ரூவை வந்து ஈவனாக டைட் பண்ணுறோம். அது ஈவனாக டைட் பண்ணும்போது நம்மளோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து எந்த பக்கமும் ஷேக் ஆகக்கூடாது, டைட்டாக பிடிச்சிருக்கணும். நாலு பக்கமும் ஈவனாக டைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கீழே இருக்க பிளாஸ்டிக்கில் இருக்க புஷ்ஷை நம்ம வந்து டைட் பண்ணுறோம். மீன்ஸ் கிளாக் வைஸ் டைட் பண்ணுறோம். இப்படி டைட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கீழே இருந்த ரப்பர் புஷ்ஷு வந்து மேலே அப்பாகும். அப்படி அப்பாகும்போது இந்த டேப்போட அந்த விளிம்பில் வந்து அதை நல்லா புஷ் பண்ணி லாக் பண்ணிக்கும், வாட்டர் லீக் ஆகாமல். ஸோ இப்படி லாக் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே அந்த டியூப்பை வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணால் போதும். அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹேண்டில் லிவர் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கீழே இப்படி இழுக்கணும். ஓகே, இதை இப்படி கீழே இழுத்துட்டு ஜஸ்ட்டு இப்படி புஷ் பண்ணி இப்படி விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். சிம்பிள். தேங்க்யூ.